தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விவசாயத்தை அழிக்கும் திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விவசாயத்தை அழிக்கும் திமுக. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்பு. விவசாயம் இந்தியாவுடைய பொருளாதாரம், கிராம பொருளாதாரம் விவசாயத்தை சார்ந்தே உள்ளது. ஆனால் தற்பொழுது விவசாயம் அழிக்கப்பட்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக இந்த 4.5 வருட கால திமுக ஆட்சியில் விவசாயம் அழிக்கப்பட்டு வருகிறது. அதுதான் உண்மை. மத்திய அரசு விவசாயிகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வழங்குகிறது. அதே போன்று தமிழக அரசு மனது வைத்தால் விவசாயிகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை 5000 ரூபாய் கூட வழங்கலாம். அவங்கள ஊக்குவிக்கிறோம். ஆனா திமுக அரசு அதை செய்யவில்லை. மேலும் விவசாயிகள் பயன்படுத்துவதற்காக கிராமங்களில் நீர்நிலைகள் உள்ளன. ஏரி, கண்மாய். இந்த ஏரி, கண்மாய் தூர்வாரப்படணும். ஆனா தூர்வாரப்படல. முள்ளும் புதருமாக மண்டி போய் கிடக்கிறது. இன்னைக்கு தூர்வாரப்படாதனால இன்னைக்கு மழை பெஞ்சா தண்ணீரை தேக்கி வைக்க முடியல, பாசனத்துக்கு பயன்படுத்த முடியல. அடுத்தது நீர்நிலைகள்ல மதகுகள் இல்லாம நிறைய கம்மாய்கள் இருக்கு. மதகுகள் இல்லாதனால மழை பெஞ்சாலே, சின்ன மழை பெஞ்சாலே நீர் வீணா போகுது, சாக்கடையில போய் கலக்குது. ஆக இன்னைக்கு பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கண்மாய் பெரும்பாலான ஊர்களில் பயனற்று போய் உள்ளது என்பது வேதனையான விஷயம். கண்மாய்கள் தூர்வாரப்படலை. அது ரொம்ப வேதனையான விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை வாங்குவதற்காக அந்த நிலையங்கள், நெல் கொள்முதல் நிலையங்கள்ல செட்டு கூட போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க. செட்டு கூட போடல. இன்னைக்கு நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு முளை விட்டுருது, வீணா போகுது. ரொம்ப வேதனையா இருக்குது. நெல் மூட்டை மழையில நனைஞ்சு முளை விட்டுருது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஒரு தகர செட்டு கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்க இந்த திமுக அரசு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக, விமான நிலையம் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. கையகப்படுத்துதல் என்ற பெயரில் பறிமுதல் செய்யப்படுது. ரொம்ப வேதனையான விஷயம். பரந்தூர்ல ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. நெய்வேலியில 2வது சுரங்கம் அமைப்பதற்காக இன்னைக்கு விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது. கிருஷ்ணகிரியில ரியல் எஸ்டேட், கிருஷ்ணகிரியில இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலூர், தும்பைப்பட்டி, கக்கன் பிறந்த ஊர், அந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அமைப்பதற்காக விவசாய நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுது. இது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில விவசாய நிலங்கள் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்யப்படுகிறது. இந்த திமுக அரசு விவசாயிகளுக்கு எதிரான அரசாக உள்ளது. இது நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த விவசாயிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக அரசு விவசாயிகளுக்கான அரசு கிடையாது, விவசாயிகளின் நலனுக்கு எதிரான அரசு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.